சீக்ரெட் சொசைட்டிஸ், ஸ்பைஸ், அண்டர் கவர் இந்த எல்லா நேம்களையுமே நம்ம சின்ன வயசுல இருந்தே கேட்டுட்டு தான் இருக்கோம். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி பல மூவிஸை பார்த்து நமக்குள்ள ஒரு கற்பனை உலகத்தையே கட்டி வச்சிருக்கோம். என்னன்னா இந்த ஸ்பைஸ்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, ஏகப்பட்ட டெக்னாலஜிஸான கன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க, ஏகப்பட்ட ஸ்பேஸ் ஷட்டில், ராக்கெட்ஸ் ஏகப்பட்டதை வச்சிருப்பாங்கன்னு தான் நினைச்சிருப்போம். அது மட்டும் இல்லாம அந்த மூவிஸ்ல காட்டுற எல்லா டெக்னாலஜிஸுமே இன்னும் அந்த உலகத்துல இல்ல, இது நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நம்ம சின்ன வயசுல நிறைய பேர் நினைச்சிருப்போம். இந்த ஒரு விஷயம் ஏன் எல்லாருக்குமே தோணிருக்கும் அப்படின்னா, மிஷன் இம்பாசிபிள் இருந்து மென் இன் பிளாக் வரைக்குமே இந்த மூவிஸ்ல நம்ம பார்த்த ஆக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மூவிஸ்ல நம்ம பார்க்குற எல்லா ஆக்ஷன் சீன்ஸுமே அல்டிமேட்டா இருக்கும். அதை பார்க்குறப்ப நாம அந்த இடத்துல இருந்தா எப்படி ஃபீல் பண்ணுவோங்கிற எல்லாருக்குமே ஆசை இருக்கும். நான் இவ்வளவு சொல்றப்பயே உங்களுக்கு இந்த வீடியோல என்ன சொல்ல போறோங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, ஹிஸ்டரியோட ஷேடோஸ்ல இருக்கிற ஏகப்பட்ட சீக்ரெட் சொசைட்டிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சீக்ரெட் சொசைட்டிஸ் எப்படி இந்த கவர்மெண்ட்டை வழிநடத்துச்சு, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வரைக்குமே எப்படி பல கவர்மெண்ட்டுகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குங்கிறதையும் பார்க்க போறோம். இந்த வீடியோல சீக்ரெட் சொசைட்டிஸ் பத்தி பார்க்குற எல்லா விஷயங்களுமே நிச்சயமா சொல்றேன், உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. இந்த வீடியோஸை பார்க்குற உங்களுக்குமே சீக்ரெட் சொசைட்டிஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. ஏகப்பட்ட சீக்ரெட் சொசைட்டிஸை பத்தி சூப்பரான விஷயங்களை பார்க்க போறோம். வெல்கம் டு எபோக் இன்சைட்ஸ். பல காலங்களில் இருந்து இப்போ வரைக்குமே பல மனிதர்கள் இந்த சீக்ரெட் சொசைட்டிஸால ஈர்க்கப்பட்டு வராங்க. இந்த சீக்ரெட் சொசைட்டி ஷேடோஸ்ல இருந்தும் பப்ளிக்ல இருந்தும் மறைஞ்சி உலகத்துக்கு வர பல ப்ராப்ளம்களை சரி செஞ்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இதுல பல ஆர்கனைசேஷன் ஏகப்பட்ட இல்லீகல் வெப்பன்ஸ் கிரியேட் பண்றதும் ஏகப்பட்ட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுமே பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குறப்ப நாம இருக்கிற உலகமே வேற, இந்த உலகத்துல நமக்கு தெரியாத ஏகப்பட்ட கிரைம், ஏகப்பட்ட இல்லீகல், ஏகப்பட்ட சூப்பரான டெக்னாலஜிஸ் இருக்குங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த வீடியோல இந்த சீக்ரெட் சொசைட்டிஸ்னா என்ன, இந்த ஆர்கனைசேஷன் பிரைவேட்டா இல்ல கவர்மெண்டா, இல்ல இந்த ஆர்கனைசேஷன் எப்படி பில்ட் ஆயிருக்கு அப்படிங்கறதான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஆர்கனைசேஷன் உள்ளவங்க எப்படி எல்லாருமே இந்த ஆர்கனைசேஷனுக்கு ரொம்பவே லோயலா இருக்காங்க, இது சாத்தியமா அப்படிங்கறதையும் தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஃபேமஸான சீக்ரெட் சொசைட்டிஸ்ல இருந்து பழங்கால சீக்ரெட் சொசைட்டிஸ்ல சிலதை இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த ஃப்ரீமேசனோட சொசைட்டி ஹிஸ்டரியிலேயே ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு புகழ்பெற்ற சொசைட்டியா இருந்திருக்கு. இந்த சொசைட்டி மிடில் ஏஜஸ்ல தான் தோன்றிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சொசைட்டியோட வேலையை கற்களாலான உருவான ஏகப்பட்ட விஷயங்களை சீர் செய்யறது தான். இந்த ஒரு சொசைட்டி காலங்கள் போக போக ரொம்பவே பெரிய சொசைட்டியா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஆர்கனைசேஷன் பில்டப் ஆனதுல இருந்து இந்த உலகத்துல ஏகப்பட்ட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் ஏகப்பட்ட கிரைம்ஸும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இவங்களோட இன்ஃபுளுன்ஸால தான் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வரையுமே ஷேப் பண்ணப்பட்டிருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஏன் பல ஃபேமஸான லீடர்ஸ் கூட இந்த ஒரு சொசைட்டியை சேர்ந்தவங்க தான் ஏகப்பட்ட பேர் சொல்றாங்க. இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த ஒரு ஃப்ரீமேசன் சொசைட்டிஸ் வெறும் சகோதர அமைப்பா, அப்படி இல்லைன்னா உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களுமே கூர்ந்து கவனிச்சு இன்னொரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்க இல்லீகல் கும்பலா? இந்த ஒரு ஃப்ரீமேசன் சொசைட்டி சுத்தி உள்ள ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியரிஸை நாம இப்போ பார்க்க போறோம். ஒன் ஆஃப் த ஃபேமஸ் வெல் நோன் கான்ஸ்பிரசி தியரிஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தோட ஆர்டரையே இந்த ஒரு ஃப்ரீமேசன்ஸ் தான் ஸ்டேபிள் ஆகியிருக்காங்கன்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு ஃப்ரீமேசன் சொசைட்டிஸ் பல கவர்மெண்ட்டுக்கு பின்னாடி ஷேடோஸ்ல மறைஞ்சோ அந்த கவர்மெண்ட்டே ஏகப்பட்ட விஷயங்களை வழி நடத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஓவரால் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இவங்களை பத்தின எல்லா தியரிஸுமே ரொம்பவே பயங்கரமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களோட ரிச்சுவல் ஹிஸ்டரியில இருந்து எல்லா விஷயங்களுமே ரொம்பவே சீக்கிரட்டா வைக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆர்கனைசேஷனை பத்தின எந்த ஒரு ஹிஸ்டரியுமே அதிகமா இல்லைங்கிறத நினைக்கிறப்ப எந்த ஒரு ஆச்சரியமுமே இல்லை. இந்த ஒரு ஃப்ரீமேசன் சொசைட்டிஸ் பத்தி ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியரி சொல்றாங்க. இது எல்லாமே ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சொசைட்டிஸ் பத்தின ஏகப்பட்ட ஹிஸ்டரிஸ் மறைக்கப்பட்டிருக்கு. அதனாலேயே இந்த சொசைட்டிஸ் ஏகப்பட்ட பேருக்கு தெரியாம இருக்கு. என்னதான் இந்த சொசைட்டி பல இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்தை கேட்கிறப்ப கெத்தாதான் இருக்குல்ல. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, இது நீங்க நினைக்கிற இல்லுமினாட்டி கும்பல் இல்ல. உலகத்துல இருக்க சீக்ரெட் சொசைட்டிஸ்ல எது நட்டோரியஸ்னு கேட்டா தெரிஞ்சவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இல்லுமினாட்டி. இந்த ஒரு இல்லுமினாட்டி ஆர்கனைசேஷனை 1776ல பிரேவியால தான் ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஆர்கனைசேஷனோட ஒர்க்கு இந்த உலகத்தோட சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் பல ரிலிஜன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்குமே சேலஞ்ச் பண்றது தான். ஆனா இந்த ஒரு இல்லுமினாட்டி ஆர்கனைசேஷன் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்கல. ஏன்னா ஆரம்பிச்ச கொஞ்ச நாட்களே இந்த ஒரு இல்லுமினாட்டி ஆர்கனைசேஷனை பேன் பண்றாங்க. பேன் பண்ணப்பட்டாலும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இலுமினாட்டி அண்டர் கிரவுண்ட்ல இருந்துட்டு இன்னைக்குமே இந்த உலகத்துல ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இருந்து ஏகப்பட்ட உலக போர்களை இந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் கிரியேட் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயங்களை கிரியேட் பண்ணி இந்த உலகத்தை இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. நிஜமாவே இந்த விஷயங்கள்லாம் உண்மையா இல்ல மக்களால சத்தரிக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதையா? இன்னைக்கும் இந்த உலகத்துல இந்த ஒரு ஆர்கனைசேஷன்ல ஏகப்பட்ட பவர்ஃபுல் பொலிட்டிஷியன்ஸும் ஏகப்பட்ட ஃபேமஸான செலிபிரிட்டிஸும் இருக்காங்க ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு வராங்க. அடுத்ததான் நாம பார்க்க போற ஆர்கனைசேஷனை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்க நாம எல்லாருமே 1119 காலகட்டத்துக்கு போகணும்.
ஏன்னா அப்போதான் இந்த ஒரு ஆர்கனைசேஷனை ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஆர்கனைசேஷனோட மோட்டிவே இவங்க ஒரு கிறிஸ்டியன் மிலிட்டரி ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஏகப்பட்ட கிறிஸ்டியன்ஸை அவங்க ஹோலி லேண்டுக்கு போறதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணுது. நாட்களும் காலங்களும் போக போக இந்த ஒரு ஆர்கனைசேஷனோட பவர் எல்லையை மீறி அதிகமாவே போயிருக்கு. அது மட்டும் இல்லாம பல பினான்சியல் ப்ராப்பர்ட்டிஸால இந்த ஒரு சொசைட்டி கையிலேயே பிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே வெல்த்தான ப்ராப்பர்ட்டியா மாறி இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களோட சர்ச்சுக்கு அப்போஸ் ஆகவும் கவர்மெண்ட்டுக்கு அப்போஸ் ஆகவும் இருந்தனால இவங்க ஏகப்பட்ட கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இப்போதான் 1307ல கிங் பிலிப் 4ஆல அரெஸ்ட் பண்ணப்பட்டு இந்த ஒரு அசோசியேஷன் பேன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனாலுமே ஏகப்பட்ட பேர் என்ன சொல்றாங்கன்னா டெம்ப்ளர்ஸ் முழுசா அலையில ஏகப்பட்ட பேர் இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா அவங்க வச்சிருந்த எல்லா வெளுத்தையுமே எடுத்துக்கிட்டு அது மட்டும் இல்லாம அவங்க வச்சிருந்த பல விலை மதிக்க முடியாத பொருட்களை எடுத்துக்கிட்டு அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு ஃப்ரீமாசன் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷனை பில்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் 9th செஞ்சுரி அப்ப அமெரிக்கால இருந்த ஸ்கல் அண்ட் போன்ஸ். இந்த ஒரு சொசைட்டியை ஏலே யூனிவர்சிட்டியில 1832ல தான் ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் ஓல்டஸ்ட் காலேஜ் மிஸ்ட்ரி சொசைட்டின்னு சொல்றாங்க. இந்த ஸ்கல் அண்ட் போன்ஸ் ஆர்கனைசேஷன்ல உள்ள ஏகப்பட்ட பேர் அமெரிக்காவோட பல பாலிடிக்ஸ்லயும் பல பிசினஸ்லயும் இம்பார்ட்டன்டான பர்சனா இருந்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் அமெரிக்காவோட வெல்த்தையே ஷேப் பண்ணிருக்காங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த ஆர்கனைசேஷனுக்கு பின்ன பல சீக்ரெட்டான ஓட்ஸும் பல ரிச்சுவல் மிஸ்ட்ரீஸும் ஏகப்பட்ட விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. இந்த ஆர்கனைசேஷனோட உண்மையான மோட்டிவ் தான் என்ன? இவங்க ஒரு பெரிய நெட்வொர்க்காக ஒர்க் பண்றாங்களா இல்ல இவங்களே ஒரு பயங்கரமான கும்பலான்னு இதுவரை யாருக்குமே தெரியல. இப்போ நாம பார்க்க போற இந்த ஒரு ஆர்கனைசேஷன் இதுவரையும் நாம பார்த்த பழங்காலங்களிலும் பல ஃபேமஸான சொசைட்டிஸ் மாதிரி இல்லாம ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு சொசைட்டி. இந்த ஒரு சொசைட்டியை 1954ல தான் ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நான் சொல்ல போற ஒரு விஷயம் கண்டிப்பா உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தும். அது என்னன்னா இப்போ இருக்கக்கூடிய உலகத்திலேயே பவர்ஃபுல்லான மனிதர்கள் கூட இந்த ஒரு ஆர்கனைசேஷன் கூட வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் மீட்டிங் அட்டென்ட் பண்றாங்க. ஸோ இதனால இந்த ஒரு ஆர்கனைசேஷன் இவ்வளவு பவர்ஃபுல்லாவும் இவ்வளவு சீக்கிரட்டாவும் இருக்குங்கிறது தான் பார்க்க போறோம். இந்த ஆர்கனைசேஷனோட மீட்டிங்ல பொலிட்டிஷியன்ஸ் மட்டும் கலந்து ஏகப்பட்ட ராஜ குடும்பங்களும் ஏகப்பட்ட பெரிய பெரிய கம்பெனியோட சிஇஓஸ் கூட கலந்துட்டு இருக்காங்க. இப்படி மீட்டிங் அட்டென்ட் பண்றாங்கன்னா இந்த ஒரு ஆர்கனைசேஷனோட நடக்கிற மீட்டிங் தான் இந்த உலகத்தையே வழி நடத்தணும். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தோட வெல்த்தையே ஸ்டேபிள் பண்ணதுன்னு ஏகப்பட்ட பேர் சொல்றாங்க. இந்த ஒரு சக்தி வாய்ந்த விஷயங்களாலேயே இந்த ஒரு குரூப்பை பத்தின ஏகப்பட்ட விஷயங்கள் மறைவாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களை பத்தின ஏகப்பட்ட ஹிஸ்டரிஸும் இவங்களோட ஏகப்பட்ட பவர்ஃபுல்லுமே மிஸ்டரியாவே இருக்கு. நிஜமாவே இப்ப நாம பார்த்த எல்லா சீக்ரெட் சொசைட்டிஸ்க்கும் இவ்வளவு இன்ஃபுளுன்ஸும் இவ்வளவு பவர்ஃபுல்லான மிஸ்டரிஸும் இருக்கா? இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களுக்குமே இந்த சொசைட்டிகள் தான் மாஸ்டர் மைண்டா? அப்படி இல்லைன்னா மக்களால சித்தரிக்கப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான சீக்ரெட் சொசைட்டி கதையா? மேபி இந்த விஷயங்கள்லாம் கதையாவே இருந்தாலும் ஏகப்பட்ட மனிதர்கள் நினைக்கிற இந்த ஒரு விஷயத்த யாராலுமே மாத்த முடியாது. சோ இந்த ஒரு சீக்ரெட் சொசைட்டிஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கும் சின்ன வயசுல சீக்ரெட் ஏஜெண்டா மாறணும் ஆசை இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.